வசீகரன் சார் வணக்கம். வசீகரன் சார், நீங்க இடியால ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு கட்சியை சேர்ந்த தலைவர் நீங்க. சார், இந்த கேஸ் சிஎம் ஆபீஸை டார்கெட் பண்ணுது அப்படிங்கறத ஓரளவு புரிஞ்சுக்க முடியுதா சார், இந்த வழக்கு போற போக்கு? கண்டிப்பா இது மாதிரி ஒண்ணு நடக்கலன்னு தான் நீங்க ஆச்சரியப்பட்டிருக்கணும். இது பெருசா நினைச்சிருக்கணும். இதெல்லாம் எதிர்பார்த்ததுதான். ஏன்னா அவங்க பிஜேபியோ மற்ற கட்சிகளோ நல்லது செஞ்சு ஓட்டு கேட்கிற தகுதி அவங்களுக்கு கிடையாது. சரி, இதே மாதிரிதான் ஒவ்வொரு தேர்தலையும் அடுத்த ஊடகங்களை தேர்தலை சந்திக்க முடியாத, தேர்தல் நின்று எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழல்ல அவங்க இருக்கிறாங்கிறது அது அவங்களுக்கே தெரியும். சரி, அதனாலதான் என்ன பண்றாங்க, ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் அதிகமா பாதிக்கப்பட்டது நாங்க. ஏன்னா தேர்தல்ல சத்யேந்திர ஜெயின் எங்களுடைய சுகாதாரத்துறை அமைச்சர், அவர் மிக சிறப்பா டெல்லியில செஞ்சுட்டு இருந்தாரு. இந்த மஹல்லா கிளினிக்ஸ் எல்லாம் உருவாக்கி மருத்துவத்துறையில மிகப்பெரிய சரித்திரத்தை ஒரு சகாப்தத்தை உண்டு பண்ணிட்டு இருந்தாரு. என்கிட்ட பேசுறாரு சார், என்கிட்ட பேசி 2வது நாள் தான் அவருக்கு பிரச்சனையானது. அப்படியா? சொன்னீங்க. அதே மாதிரி அது முடிஞ்சு அவர் இமாச்சல் பிரதேசத்தினுடைய, ஏன்னா அங்க தேர்தல்ல அவர் தேர்தல் பார்வையாளரா முக்கியமான ஆளா பொறுப்பாளரா நியமிக்கப்பட்டார். ஓகே. நியமிக்கப்பட்ட ஒரு 2-3 நாள்லயே அவர் மேல ஒரு வழக்கு. அதாவது அவர் தொழில் செய்யற காலத்துல அவர் ஏதோ பண பரிவர்த்தனை ஏதோ பண்ணாராம், அதுல ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி அவரை அதோட அந்த தேர்தல்ல அவர் பணி செய்ய முடியாத அளவுக்கு அவரை முடக்கியாச்சு. சரி, முடக்கி அவரை 3 வருஷ காலம் 2-3 வருஷ காலம் அவர் சிறைச்சாலையில வச்சாச்சு. சிறைச்சாலை இதே இடி இவங்க எல்லாம் பண்ண வேலைதான். கடைசியா என்ன சொல்லி இப்ப ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க, என்ன சொல்லி ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா, எந்த ஆதாரமும் இல்ல அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க. ஓகே. இதே மாதிரி அவர்கள் பலவீனப்படுத்தணுங்கிறதுக்காக தான் அவங்க செய்யறது. அதே மாதிரிதான் மணிஷ் சிசோடியா உட்பட இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் 100 கோடி ரூபாய் அவர் வாங்கிட்டாருன்னு சொல்லி இது வரைக்கும் எந்த ஆதாரமும் இல்ல, வழக்கும் இல்ல, ஒண்ணும் இல்ல, உள்ள போய் இருந்துட்டு வர்றது. இந்த 3 வருஷம் சத்யேந்திர ஜெயின் இருந்ததுக்கு ஆதாரம் என்னமோ ஒரு கேஸ். ஒரு மனிதாபிமானத்தோட யோசிச்சு பாருங்க, செய்யலாமா அப்படியே? ஆக இவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டுல இவர்கள் எதிர்கொள்ள முடியல. இந்த திமுகவினுடைய ஆட்சியை உங்களுக்கு வேற எந்த விதத்திலையும் விமர்சிக்க முடியல. அவர்கள் செய்யற சாதனைகள் எல்லாம் இவர்களால் சகிச்சு கொள்ள முடியல. என்னதான் இருந்தா திரும்ப திரும்ப ஏதாவது பண்ணி பாக்குறாங்க, அது முடியல. கடைசியா அவங்க எடுக்க வேண்டிய அந்த அஸ்திரத்தை கையில் எடுத்துட்டாங்க. இன்னைக்கு அதே மாதிரி ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி இந்த வழக்கு அவங்க எப்படி எதிர்கொள்ள என்ன மாதிரி பண்ணிருக்காங்கிறத ரொம்ப தெளிவா சொன்னாரு. ஆக இது அவர்கள் வழக்குக்காக இல்ல, அவங்க செஞ்சிருக்கிறது முழுக்க ஒரு இமேஜை ஸ்பாயில் பண்ணணும். இப்ப டெல்லியில எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழலை ஒழிக்கணும்னு தானங்க நாங்க கட்சி ஆரம்பிச்சோம். அப்ப ஊழலை ஒழிக்கணுங்கிற ஆரம்பிச்ச ஒரு கட்சி மேல என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, முடியல. இவர்கள் எல்லாம் நல்லதே செஞ்சுட்டு இருக்கிறாங்க, மக்கள்கிட்ட இவ்வளவு பிரிக்க முடியல. அப்ப இது ஒரே வழி, ஊழல் தானே பண்ண, ஊழல் பண்ணேன்னு சொல்லி உன்னை நான் காலி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிதான் அந்த இமேஜ் டோட்டலாவே டேமேஜ் பண்ணுது. டேமேஜ் பண்ணி அவங்க அங்க அதுல ஜெயிச்சிட்டாங்க. அப்ப அதே மாதிரி அதே மாதிரிதான் இன்னைக்கு எஸ்ஐஆர் பயன்படுத்தி அரவிந்த் கெஜ்ரிவால் போட்டியிட்ட தொகுதியிலேயே கிட்டத்தட்ட 39,000 ஓட்டுகளை நீக்கி இருக்கிறாங்க. முதல்ல என்ன பண்ணாங்க, நம்மளாம் ஓட்டு மிஷின்ல தான் கை வைப்பான்னு நினைச்சோம். அப்ப ஓட்டு இதுல கை வச்சாங்க. இது மாதிரி ஒவ்வொன்றிலும் ஆல்டர்னேட். அவங்களுக்கு முதல்ல ஓட்டு மிஷின்ல கை வச்சு பார்த்தாங்க, அடுத்தது எஸ்ஐஆர்ல கை வச்சு பார்த்தாங்க. அப்புறம் இமேஜ் டேமேஜ் பண்றது எப்படி உங்களை காலி பண்றது, இமேஜ் டேமேஜ் பண்ணாங்க. அது எல்லா வகையிலும் இந்த ஊழல் வழக்க போட்டு அதை போட்டு இதை போட்டு என்னென்னலாம் எந்த ஆதாரங்களும் இது வரைக்கும் இல்ல, டேமேஜ் பண்றதுதான் மிச்சம். அதே மாதிரி இங்க தமிழ்நாட்டுல இவங்க இது எடுபடாது. ஆனா தமிழ்நாட்டுல இது இவங்கதான் இப்படிதான் பண்ணுவாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதாவது அவர் சொன்ன மாதிரி அவர் இன்பத்துறைக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை, அவர் வழக்கு போட்டவருக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை. இது இந்த மாதிரி ஒரு வழக்க போட்டு இது போட்டது இடி தான். இடிக்கு இதே வேலை தான். 1% தீர்ப்பு கூட அவங்க ஒழுங்கா முடிச்சதுக்கு வழக்க கூட முடிச்சது கிடையாது. ஆக இது முற்றிலுமாக இது பழி வாங்குறாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நான் யாரையும் கண்மூடித்தனமா எதிர்த்தோ ஆதரிச்சோ பேசுனேன். இது நான் பர்சனலா நாங்க பாதிக்கப்பட்டாங்க. இதுதான் இந்த பிஜேபிக்கு தெரியுமே தவிர, இது என்கிட்ட இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அதிமுக உண்டு இல்லைன்னு ஆகிட்டாங்க. இன்னைக்கு அவங்கதான் அவங்க தலைமையிலான கூட்டணி தான் இன்னைக்கு நடக்குது, 1000 சொன்னாலும். ஆக இது இன்னைக்கு அவர் நேரு மேல போட்டிருக்கிறாங்க. இது ஏற்கனவே ஒரு வழக்கு, வங்கி பேங்க் வழக்கு, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. அதை பார்க்க போய் இதை முடிச்சு இதுக்கு வந்துட்டாங்க. ஆக இவர்களுக்கு ஏதோ ஒண்ணு வேணும் சார்.
இந்த தடவை வந்து முக்கியமா 2-3 அமைச்சர்களை டார்கெட் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க இந்த தேர்தலுக்குள்ள. எப்படி இத ஊழல்னு சொல்லி, ஏன்னா ஊழல் பண்ணாத யோகியர்கள் புத்தர்கள் நாங்க எல்லாரும் வழக்கு போட்டவங்களும் சரி, போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறவங்களும் எல்லாம் புத்தர்கள். இந்த புத்தர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துதான் இப்ப இந்த வேலையை பார்த்துட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆக இது முற்றிலுமாக இது திமுக எல்லாத்தையும் அங்க ஒண்ணும் யாரும் தண்டிக்கப்பட்டவங்க இல்ல. ஜெயலலிதா போல தண்டிக்கப்பட்டவர்கள் இந்த திமுகவுல இல்ல. வழக்கு குற்றச்சாட்டு தான். எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் மேல ஒரு குற்றச்சாட்டு வழக்கு தொடரப்பட்டதோ அதே போல இன்னைக்கு நேரு மேல தொடரப்பட்டிருக்கு. இது விசாரணை இருக்கு, வழக்கு இருக்கு. இந்த நேரத்துல இதை டேமேஜ் பண்ணிடலாம்னு பாக்குறாங்க. இது எடுபடாது. ஏன்னா இவர்கள் செய்திருக்கிற சாதனைகள் எல்லாம் பார்க்கும்போது இவர்கள் செய்திருக்கிற அரசியல் அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் எல்லாம் பொறுத்து இவர்கள் இதனால இது டேமேஜ் பண்ணிடலாம்னு இந்த விஷயத்துல நினைச்சாங்கன்னா அது எல்லாரும் தோல்வி அடைவாங்கிறது தான் உண்மையான. சீக்கிரம் சார் என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் முதல் லெட்டரை விட இரண்டாவது லெட்டர் இப்ப வெளியில அவங்களே கசி விட்டுருக்காங்க. நான் இதை திரும்பவும் சொல்றேன் சார். என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் அந்த லெட்டரை கசி விட்டுருக்குது. 258 பக்க கடிதத்தையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை மண்டல அலுவலகம் கசிய விட்டுருக்குது. சரியா? நான் திரும்பவும் சொல்றேன். ஆனா அந்த கடிதம் ரொம்ப டீடைல்டா இருக்குது சார். டிசம்பர்ல எழுதின கடிதம் ரொம்ப 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 டீடைல்டு லெட்டரா இருக்குது. அதை படிக்கும் போது உங்களுக்கே தோணும், இப்படியெல்லாம் லஞ்சம் வாங்கியிருக்காங்களா, இத்தனை மெத்தட்ல லஞ்சம் வாங்கியிருக்காங்களா, இவ்வளவு அதிகாரிகள் இதுக்குள்ள இன்வால்வ் ஆயிருக்காங்களா, எப்படி ஒரு அரசு பொறுப்பில் இல்லாத ஒரு நபர்கிட்ட ஒரு ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் இயக்குனராக டைரக்டராக இருக்கக்கூடிய ஒரு நபரிடம் எப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இவ்வளவு IAS ஆபீசர், IPS ஆபீசர், இவ்வளவு பேரு துறை ரீதியான விவகாரங்கள் குறித்து பரிமாற்றங்களை மேற்கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது நீங்க அவங்க இடி அந்த லெட்டர்ல அட்டாச் பண்ணி இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருக்குது. சரிங்களா சார்? இந்த கேஸ் உண்மையிலே கொஞ்சம் சீரியஸாக போவதற்கும் வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பா இருக்காது சார். ஏன்னா இடி கண்டிப்பா இருக்காது. இடி எந்த ஒரு கேஸையும் முடிச்சது இல்ல. 1% தான் கூட அவங்க பண்ணது கிடையாது. அவங்க எடுக்கிறது எல்லாமே ஜோடிக்கிற வழக்கு தானே தவிர அவர்கள் ஊர்ஜிதமாக, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம அஜித் பவார்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிறோம். இவங்க எதையுமே செய்தவர்களை விட்டு விடுவார்கள். என்ன இவங்க பழிவாங்க நடவடிக்கை ஜோடிச்சாங்க. இன்னைக்கு டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் 100 கோடி ரூபாய் வாங்கிட்டாரு அப்படிங்கறத கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு ஏதாவது இருக்குதா? ஆதாரங்கள் கையில இருக்குன்னு தான் பேசுனாங்க. கோர்ட்டையே இவங்க ஏமாத்துவாங்க சார். இடியோட வேலை கோர்ட்டை எப்படி ஏமாத்துறதுன்னு இடிக்கு தெரியும். எப்ப பார்த்தாலும் ஆதாரம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இருக்குன்னு சொல்லி கோர்ட்டை நம்ப வைப்பாங்க. கடைசியில கோர்ட்டே நம்பி பல ஜாமீனை கொடுக்காம இழுத்தடிச்சுட்டே போவோம். பல விஷயங்களை தள்ளி விட்டுக்கிட்டே போவோம். இதே நடந்துகிட்டே இருந்திருக்கு. நாங்க நிறைய இதுல இருந்து அனுபவங்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஆக இடி சொல்லக்கூடிய எதையுமே நீங்க ஏத்துக்க முடியாது. இடி ஒரு நல்ல அமைப்பே கிடையாது. அது நல்ல அமைப்பாக இருந்தால் அது உண்மையிலேயே மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அமைப்பு. அது தவறுகள் செய்தால் அதை தண்டிக்கக்கூடிய, அதை விசாரித்து சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு இன்னைக்கு வரைக்கும் அதை செயல்படுத்தி இருக்குதா? இல்லையே. அப்படிங்கிறப்ப நீங்க அதை சொல்லக்கூடிய அது எது எழுதினாலும் அவர்கள் கட்டுக்கதை தான் சார். அதாவது நான் யாருக்கு சாதகமா நான் பேசல நான். ஆனா இருந்தாலும் இவர்களுடைய செயல்பாடுகள் என்ன, ஏன்னா இடியில் உள்ளவங்க, சிபிஐ உள்ளவங்க அவங்களே லஞ்சம் வாங்கினாங்கன்னு விரட்டிட்டு போறான். பார்த்தா இல்லையா? தமிழ்நாட்டுல நடந்ததா இல்லையா? ஒரு கிராமத்து விவசாய பிரச்சனை உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இதே மாதிரி எல்லாம் மோசமான ஒரு சூழல் இருக்கும்போது இது மொத்தமாக இந்த நேரத்துல இதை ஏன் இவ்வளவு வேகப்படுத்தணும், ஏன் துரிதப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா தேர்தல்ங்கிறது முக்கியமானது. தேர்தல் நேரத்துல நாம திரும்ப சொல்றேன், இவர்கள் டேமேஜ் செய்வதற்காக தான் வருதே தவிர நம்ம இவர்கள் கொடுக்கக்கூடிய ஆதாரங்கள் அத்தனையும் பொய்ப்பிக்கப்படும். ஒண்ணு இவங்க ஜெயிச்சதே கிடையாது. எந்த வழக்கு யார் மீது தண்டனை வாங்கி கொடுத்ததும் கிடையாது. தண்டனைன்னு சொன்னா நமக்கு தெரிஞ்சு ஒரே ஆள் தாங்க தமிழ்நாட்டு அரசியல் கட்சியில பெரிய அளவுல ஜெயலலிதா ஒண்ணுதாங்க. வேற யாரும் தண்டிக்கப்பட்ட குற்றவாளி மற்றதெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தான். அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்களை குற்றவாளியாக மாத்துவதுதான் இவருடைய வேலை. இப்ப பூரா அந்த தேர்தல் பூரா என்ன செய்வாங்க? திமுக குற்றம் பண்ணிடுச்சு, நேரு பண்ணிட்டாரு, நிரூபிச்சாதானங்க தண்டிக்கப்பட்ட குற்றவாளி ஆக முடியும். ஆக இது உண்மையிலேயே இந்த தேர்தல் நேரத்தில் இதை செய்வது என்பது இவர்களுக்கு வாடிக்கையான ஒன்று. இதை நாங்கள் பிராக்டிகலா எங்களுக்கு நல்லா தெரியும். நாங்கள் இதை அனுபவித்திருக்கிறோம். அதை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இதை சட்ட ரீதியாக வெல்வார்கள். ஆனால் அதற்கிடையில் தேர்தலில் இதில் லாபம் பெறுவதற்காக, அறுவடை செய்வதற்காக இது பிஜேபியும் அதிமுகவும் செய்கிற ஒரு விளையாட்டு தான்.